சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். ஏப்ரல் 24, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் எங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி, புதுடெல்லி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் உஜ்ஜைனில் உலகிலேயே மிகப்பெரிய வேத கடிகாரத்தை இந்திய பிரதமர் அவர்கள் சமீபத்திய காலங்களில் தொடங்கி வச்சாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். கொடைக்கானல்ல 125 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய வானியல் மையம் அப்படின்றது இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உத்தரகண்ட்ல இந்தியாவிலேயே மிக உயர்ந்த இடத்துல வானியல் தொலைநோக்கி மையம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் புதுடெல்லியில CSIR உடைய தலைமையகத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக அப்படின்னா, உலக புவி தினம் ஏப்ரல் 22 நினைவு கூறும் விதமாக இந்த காலத்தை கணிக்கக்கூடிய கடிகாரம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. ஸோ இதோடைய நோக்கமே பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் தீய விளைவுகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது. ஸோ CSIR அப்படின்னா என்ன? அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. 1942 உருவாக்கப்பட்டது. அதோடைய பொது இயக்குனராக கலைச்செல்வி அவர்கள் இருக்காங்க. ஸோ சிறப்பு என்ன அப்படின்னா, உலகில் பொது நிதியுதவி பெறும் R&D நிறுவனமாக இந்த CSIR திகழுது. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னு தெரியணும். ஸோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை CSR தலைமையகத்தில் செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கடிகாரம் சார்ந்து பார்த்ததுனால சில வகையான கடிகாரங்கள் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்குறோம். குவார்ட்ஸ் கடிகாரம் அப்படின்றது ரொம்ப துல்லியத்தன்மை வாய்ந்தது. ஸோ மின்னணு அலைவுகளால் இயங்கக்கூடியது அப்படின்னு தெரியணும். ஸோ 10⁻9 வினாடிக்கு ஒரு வினாடி அவ்வளவு அளவுக்கு துல்லியமான மணித்துளைகளை சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட துல்லியமானது அணுக்கடிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவுல ரொம்ப துல்லியமாக என்ன பண்ணும் அப்படின்னா மணித்துளிகளை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது போக இருப்பிடத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அணுக்கடிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய பெருங்கடல்ல சுனாமி போன்ற எச்சரிக்கைகளை விடுக்கக்கூடிய மையம் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஹைதராபாத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நாம் இப்போ எப்படி படித்தோம்? கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஒரு முக்கியமான நிகழ்வு, அதுவும் காலநிலை சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்த்தோம். ஸோ அதே காலநிலையை காட்டக்கூடிய கடிகாரங்கள் சார்ந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தோம். காலநிலையை உணர்த்தக்கூடிய சுனாமி சார்ந்த விஷயங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்குறோம். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலம் புதிதாக பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் இணைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிரதான் மந்திரி, ஸோ எம்மும் வராது. ஸோ இப்போ உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், தெலுங்கானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னா, ஜார்க்கண்டும் தெலுங்கானாவும் தான் தற்பொழுது இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 மற்றும் 4 சொல்லக்கூடிய சி தான் கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 2016 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். விவசாயிகளின் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு பயிர் சேதத்திலிருந்து நிதியுதவி அளிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம். ஸோ பயிர் காப்பீட்டு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. காரிஃப் பயிராக இருந்தால் 2% இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். ஸோ ராபி பயிராக இருந்தால் 1.5%, தோட்டக்கலை பயிராக இருந்தால் 5% நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள், மொத்த மாநிலங்கள் 22, 20 இருந்தது. இப்போ ஜார்க்கண்டும் தெலுங்கானாவும் இணைந்ததுனால 22 மாறிடுச்சு. ஸோ நன்மை என்ன அப்படின்னா, விவசாயிகளின் வருவாயை நிலைப்படுத்துவது. ஸோ ஒரு இயற்கை சீற்றம் மூலமாக பயிர்கள் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணி பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகையை நம்ம வாங்கிக்கிற முடியும். ஸோ நவீன விவசாய முறையை ஊக்குவிப்பது. ஸோ இதெல்லாம் நன்மைகளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். ஜார்க்கண்டும் தெலுங்கானாவும் இப்போ இணைஞ்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனால. ஸோ காரிஃப் பருவத்திற்கான பயிர்களை தான் இப்போ சேர்க்க போறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ காரிஃப் பருவம், ராபி பருவம், ஜயது பருவம் அப்படின்னு 3 இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேளாண் பருவங்கள். ஸோ ஜூன்ல இருந்து செப்டம்பர்ல பார்க்கப்படக்கூடியது காரிஃப் பருவம். நெல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ராபி பருவத்திற்கு முதன்மையான பயிராக கோதுமையை ஞாபகம் வச்சுக்கலாம். சையது பருவம் ஏப்ரல் டு ஜூன் காலகட்டத்தில் பழங்கள் போன்ற விஷயங்களை வந்து பயிரிடுவாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு
ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1985ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், உலகளாவிய ஆற்றல் மாற்றத்திற்கான தாக்க விருது 2024 வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுல்தான் அஹ்மத் அல் ஜாஃபர் அப்படின்றவர் தான் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? சுல்தான் அகமது அல் ஜாஃபர் அப்படின்றவர் உலகளாவிய ஆற்றல் மாற்றத்திற்கான தாக்க விருது. எதற்காக இவர் கொடுத்தாங்க? இவர் தான் ஐநாவின் காலநிலை மாற்ற மாநாட்டு COP28 அப்படின்றது துபாயில் நடந்திருக்கும், அதற்கு தலைமை வகிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் கங்குஜம் லிசிப்ரியா அப்படின்றவங்க 12 வயது சிறுமி. இந்த COP28 மாநாட்டப்போ அவங்க ஒரு பதாகை ஏந்திருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு நாம போகணும் அப்படின்ற விஷயங்கள் உணர்த்தி இருப்பாங்க. ஸோ வினிதா உமாசங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இவங்க ஐநாவுக்கே அழைக்கப்பட்டு இவங்களை ஸ்பீச் கொடுக்க வச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் ரவிக்கண்ணன் அவர்கள் 2023ஆம் ஆண்டு ரமோன் மகசேசே விருது பெற்றவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். சுல்தான் அகமது அல் ஜாஃபர் அப்படின்றவருக்கு தான் உலகளாவிய ஆற்றல் மாற்றத்திற்கான தாக்க விருது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ உலக ஆற்றல் தலைமைத்துவ விருதுகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலநிலை மாற்றத்திற்கான சிறப்பு தூதுவராக செயல்பட்டதற்காக சுல்தான் அல் ஜாஃபருக்கு கொடுத்திருக்காங்க. சோ காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநாவின் 28வது மாநாட்டிற்கு தலைமை வகிச்சவங்க துபாயில ஐக்கிய அரபு அமீரகத் நாட்டில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ உலக எரிசக்தி கவுன்சில் தான் இந்த விருது தற்பொழுது கொடுத்திருக்காங்க. என்ன விழா நடைபெற்றது அப்படின்னா 26வது உலக எரிசக்தி காங்கிரஸ் அப்படின்றது நடைபெற்றது. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரோட்டர் டேம் அப்படின்ற இடத்துல ஏப்ரல் 22ல இருந்து 25 காலகட்டத்தில் நடைபெற்றது. சோ என்ன கருப்பொருள் அந்த நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னா, மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆற்றலை மறுவடிவமைப்பு செய்தல் அப்படின்ற கருப்பொருள் நடைபெற்றது. சோ அங்கதான் விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றிருக்கு. சோ ஒரு புக் கண்டென்ட் பார்க்கிறோம். சோ உலக நாடுகளே இப்போ ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. சோ இதற்கு விதையாக அமைந்த மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா COP21 அப்படின்னு சொல்லுவாங்க, பாரிஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 நடைபெற்றது. சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாறும் நம் உலகம் வளம் குன்றா வளர்ச்சிக்கான செயல் நிரல் 2030 என்னும் தலைப்பில் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இலக்காக வைக்கிறாங்க. 169 துணை இலக்குகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இலக்காக வச்சு 2030க்குள்ள உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து இதை அடையணும். அப்பதான் நம்ம காலநிலை மாற்றத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிலாம் பேசுறாங்க. ஓகேங்களா? சோ 2016 அது அமலுக்கு வருது. 2030 இலக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ காலநிலை மாற்றம் சார்ந்த ஒரு நிகழ்வு விருது சார்ந்து படிச்ச இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். இந்த காலநிலை மாற்ற மாநாடு ஐநா நடத்தக்கூடியது எப்பயுமே கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது 2021ல அந்த மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்கோ. 2022ல ஷார்ம் எல் ஷேக் எகிப்தில் நடந்திருக்கும். 2023ல தான் துபாயில நடைபெற்றது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் உலக அளவில் அதிக வெப்பம் காரணமாக ஆண்டுக்கு 18,970 நபர்கள் உயிரிழப்பதாக எந்த அமைப்பு கூறியிருக்கு? உலக அளவில் ஒரு அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் தான் எதற்காக வைக்கப்பட்டது? வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் உலக வானிலை அமைப்பு சொன்னாங்க பிரிட்டன் தான் வந்து இருக்கிறதுலே மிகவும் வெப்பமான கண்டமாக இருக்கு, சாரி ஐரோப்பா கண்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐநா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பாலஸ்தீனை வந்து ஐநாவின் உறுப்பினர் நாடுகளாக கொண்டு வருவதற்கு. ஆனால் அமெரிக்கா வீட்டோ போர்ஸ் யூஸ் பண்ணி ரத்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் IMO இந்தியன் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க, 6 மாநிலங்களில் ஹீட் வேவ்ஸ் இருக்கும் தமிழ்நாடு உட்பட அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதில் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்படுது. தற்பொழுது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மாறும் காலநிலையில் வேலையில் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்தலுக்கான அறிக்கையை தான் வெளியிட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 22.8 மில்லியன் தொழிலாளர்கள் காயத்துக்கு ஆளாகின்றனர். 2.09 மில்லியன் இயலாதவர்களாக மாறுகின்றனர். 70% தொழிலாளர்கள் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படுகின்றனர். அதிக வெப்பம் அப்படின்றது 2000 இருந்து 2020 கணக்கெடுத்து பார்த்தோம்னா 34.7% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நோய், அதுவும் அதிக வெப்பம்னால சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு புக் கண்டென்ட் பார்க்கிறோம். சோ இதுல பாருங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையாகவே சமுதாய பிரச்சனைகள், அவைகள் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சார் எட்மண்ட் ஹிலாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் இந்த அறிக்கை வெளியிட்டாங்க. சோ முதல் உலகப் போரினை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கத்தின் முகவாண்மையாக இருக்கக்கூடியதான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது 1919 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களை அது பர்டிகுலரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டம் அப்படின்றது கொண்டு வருவாங்க. பாண்டட் லேபர் சிஸ்டம் ஒழிக்கிறதுக்காக. ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொத்தடிமையாக
வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக ரூபாய் 20,000 நிதி உதவி. இல்ல, அடல்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, சிறப்பு பிரதிநிதிகளா இருந்தா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. தப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி, வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. கரெக்ட். அப்ப 2 மட்டும் சரியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து, பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எந்த நாட்டின் அகதிகளை நாடு கடத்தும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னா ருவாண்டா நாட்டு அகதிகளை நாடு கடத்துவதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான திட்டம் அப்படின்றது 2022 பிரிட்டன்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதை செயல்படுத்துவதற்கு சில தடைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ மியான்மர்ல எந்த அகதிகள் அதிகமாக வெளியேற்றப்பட்டாங்க? ரோஹிங்கியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இலங்கை அகதிகள் அதிகமாக இந்தியாவிற்கு வருவது 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெக்சிகோ அப்படின்னு பார்க்கும்போது அகதிகள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக அமெரிக்காவில் குடியேறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இந்தியா கூட 2வது இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ருவாண்டா அகதிகளை நாடு கடத்தக்கூடிய மசோதா பிரிட்டன்ல தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ பிரிட்டனுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி வரக்கூடிய ருவாண்டா மக்கள் தான் அகதிகளாக பார்க்கப்படுறாங்க. ஸோ அவங்கள தான் அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்காங்க. ஸோ மசோதாவை முன்வைத்தது பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தான் முன் வச்சிருக்காங்க. ஸோ பிரிட்டன் செல்பவர்கள் எதற்காக செல்றாங்க? போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் அவங்களுடைய நாட்டில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வளமான வாழ்வாதாரம் வாழணும் அப்படின்றதுக்காக பிரிட்டனுக்கு போறாங்க. ஸோ கிகாலி தடுப்பு முகாம் 2022 இந்த ருவாண்டா திட்டம் அப்படின்றத பிரிட்டன் கொண்டு வராங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஆவணங்கள் இன்றி இருக்கக்கூடிய ருவாண்டா மக்களை ருவாண்டாவின் தலைநகரமாகிய கிகாலியில அந்த முகாமில் வச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நபர்களா நம்ம பிரிட்டனுக்கு குடியுரிமை கொடுத்து அழைச்சிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யூயு, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமை நீதிமன்றம் சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து பிரிட்டன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வேண்டா வெளியில போயிருக்கலாம், ஆனா மனித உரிமை நீதிமன்றத்திலிருந்து நீங்க இன்னும் வெளியில போகல. சோ இது மனித உரிமை மீறல் கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சோ நீங்க கிகாலில முகாம் அமைப்பும் சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பிரிட்டன் உச்ச நீதிமன்றமும் இதுக்கு தடை விதிக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ருவாண்டாவுடைய நாட்டோடு பிரிட்டன் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தம் இடுறாங்க, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள வேறு நாடுகளுக்கு இதுவும் கடத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அப்புறம் தற்பொழுது மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பிரெக்சிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கிறோம். பிரெக்சிட் அப்படின்னா என்ன? பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதை தான் பிரெக்சிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்கெடுப்பு அப்படின்றது டைரக்டா மக்கள் கிட்ட கேட்டிருப்பாங்க. 51.9% வாக்குகள் 2016 பெற்றிருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் பிரிட்டன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க? 27 நாடுகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு குடியுரிமைக்கு நாடாளுமன்ற சட்டம் முக்கியம் அப்படின்றது ஒரு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட பாருங்க, ருவாண்டால நிறைய மக்களுக்கு பிரிட்டன் குடியுரிமை நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே இன்றி வேறு வகையில் பறிக்க கூடாது எந்த வழக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு தான் இதை பற்றின விஷயங்களை சொல்லுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ நாம பிரிட்டன் சார்ந்த ஒரு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் படிச்சதுனால இந்த வழக்கையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்து 2024 ஆஸ்திரேலியாவால் வெளியிடப்பட்ட தேசிய அறிவிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உத்தியில் உயர்மட்ட கூட்டாளியாக எந்த நாடு திகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தான் உயர்மட்ட கூட்டாளியாக ஆஸ்திரேலியாவுக்கு திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஆஸ்திரேலியா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகள் இணைந்தது தான் நாற்கர நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு உத்தி முக்கியத்துவம் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு படையின் தடுப்பு மற்றும் போர் திறனை மேம்படுத்துவதற்கானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட உறவு பாதுகாப்பு கூட்டாண்மை இந்தியா வந்து 2009 இருந்து மேற்கொள்றாங்க. அதை விரிவாக்கம் செஞ்சது 2020. ஸோ விரிவாக்கம் இந்த சென்ஸ் என்ன மாதிரி செயலாக்கங்கள்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2+2 உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த 4 நபர்கள் சேர்ந்து இரு நாடுகளுடைய பாதுகாப்பை எப்படி மேம்படுத்துறது அது சார்ந்த விஷயங்களை பேசுவாங்க. அது மாதிரி 2 முறை நடைபெற்றிருக்கு 2020 அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த உத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2 நாடுகளுடைய பாதுகாப்பு படைகளை வந்து ஊக்கப்படுத்துவதற்கான பயிற்சி அப்படின்னு பார்த்தா மலபார் கூட்டு பயிற்சியில் 4 நாடுகள் குவாட்ரிலேட்டரல் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 4 நாடுகள் ஈடுபடுறாங்க. ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாண்மை பயிற்சியில இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த நாற்கர
பாதுகாப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தா குவாட்ரிலேட்டரல் கண்ட்ரிஸ், இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அந்த நாடு சார்ந்த விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த கருத்து அப்படின்றது யார்கிட்ட இருந்து உதயமாச்சு அப்படின்னா ஷின்சோ அபே அப்படின்றவர் கிட்ட தான் உதயமாச்சு, ஜப்பான் நாட்டை சார்ந்த பிரதமர். ஓகேங்களா, ஸோ முன்னாள் பிரதமராக இருந்தார். 2007 நடைமுறைக்கு வந்தது இந்த குவாட்ரிலேட்டரல் கண்ட்ரிஸ் கூட்டமைப்பு. 2017 மறு ஆய்வும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். கடல்சார் பாதுகாப்பிற்காக தான் இந்த நாற்கர நாடுகள் அப்படின்றதுலாம் உதயமாச்சு. ஸோ பர்டிகுலரா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும். ஸோ அப்போ கடல் சூழல் மண்டலம் தான் உலகிலேயே மிகப்பெரிய சூழல் மண்டலமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் புல்லட் ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2026 அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிட்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ 2025 இந்தியா என்ன இலக்கு வச்சிருக்காங்க, ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 2040 நிலவிற்கு மனிதன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. 2035 வான்ல வந்து விண்வெளி நிலையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய ரயில்வே அமைச்சர் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டாரு. மும்பை டு அகமதாபாத் தான் முதல் வழித்தடமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் பாதை இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 350 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகும். 2 மணி நேரம் 58 நிமிஷத்துல மும்பையில இருந்து அகமதாபாத் போயிடும். 12 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இடையில உருவாக்குறோம். குஜராத்தில் 8, மகாராஷ்டிராவில் 4ன்னு சொல்றாங்க. ஸ்லாப் ட்ராக் சிஸ்டத்தை முறைப்படி நாங்க இயக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு உதவக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான் உதவுறாங்க. 80% நிதி உதவி அவங்க தான் கொடுக்குறாங்க. 0.1% வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜப்பான் வந்து இந்தியாவில் வந்து ஷிங்கன்சன் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு தான் ஷிங்கன்சன் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. அதனால இப்போ மும்பை டு அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தையும் அவங்கள வச்சு தான் நம்ம இயக்க போறோம். ஸோ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்தியாவுடைய ரயில்வே துறையில் ரொம்ப திறன்பட செயல்படுவது வருடந்தோறும் 20 மாணவர்களுக்கு சீட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி உற்பத்தி துறையில மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியாலாம் ப்ரோமோட் பண்றதுக்காக 30,000 இளைஞர்களுக்கு பயிற்சியும் ஜப்பான் அளிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ இலக்குகள் சார்ந்து பார்த்தோம். 2026 புல்லட் ரயில் திட்டம், 2035 2040 என்ன அப்படிலாம் பார்த்தோம். 2070 இந்தியா என்னைக்கு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நிகர பூஜ்ஜிய உமிழ்வு நிலையை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாங்காய்களை விரைவில் பழுக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பைடு அப்படின்றத பயன்படுத்துறாங்க. சில்வர் நைட்ரேட் நம்ம ஓட்டு போட்டா கையில வைக்கக்கூடிய மை அந்த வேதிப்பொருளாக பார்க்கப்படுகிறது. சில்வர் அயோடைடு அப்படின்றது செயற்கை மலைக்கு பயன்படுத்துறாங்க. எத்திலீன் ஆக்சைடு அப்படின்றது சமீபத்திய காலங்களில் படிச்சிருந்தோம் மசாலா பொடிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங் வந்து இந்திய மசாலா பொடிகளை திரும்ப பெற்றிருப்பாங்க. சிங்கப்பூர் ஏற்கனவே இதை செஞ்சிருக்காங்க. எத்திலீன் ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கால்சியம் கார்பைடு அப்படின்றது அதிகமாக பல மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதனால உணவு பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை முறையிலே மாங்காயை பழுக்க வைத்து விற்பனை செய்வது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்காய்கள் விளையக்கூடிய மாவட்டம் அப்படின்னா கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டாங்க. விளைச்சல் தற்பொழுது இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை பொழிவு அப்படின்றது கம்மியானதுனால. ஸோ செயற்கை முறையில் பழுக்க வைப்பதால் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னா மனிதனுக்கு வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இது செயற்கையா இயற்கையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இயற்கையான மாம்பழமா இருந்தது அப்படின்னா தண்ணியில போட்டோம்னா உள்ள போயிருமா. இதே கல் மூலமாக இல்ல எத்திலீன் கேஸ் மூலமாக பழுக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை தண்ணியில போட்டா மிதக்குமா. ஓகேங்களா, தண்ணியில போட்டா மிதந்துச்சுன்னா அந்த மாம்பழம் வந்து என்ன பண்ணிருக்காங்க வேதிப்பொருளை பயன்படுத்தி பழுக்க வச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். ஸோ பழங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பின் பேர் என்னது, போமாலஜி, லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. பழங்களின் தரம், உற்பத்தி முறைகள், உற்பத்தி காலத்தை முறைப்படுத்துவது, உற்பத்தி செலவை குறைப்பது போன்ற விஷயங்களை சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற வேதிப்பொருள் எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மயக்க மருந்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, பிஸ்மத் அப்படின்ற வேதிப்பொருள் எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. பாக் நீரிணை அப்படின்றது பாக்ஸ்ட்ரைட்ஸ் எதை இணைக்குது, பர்டிகுலரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையை இணைக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதுல 13 நபர்கள் நீந்துவதற்கு முற்பட்டிருப்பாங்க. அதுல ஒருவர் வயதானவர் 77 வயது இருந்தவர் நீந்தும் பொழுது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அதனால நம்ம இதை பார்த்திருக்கோம். ஊராட்சி தினம் அப்படின்றது ஏப்ரல் 24 ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டது ஏப்ரல் 24ஆம் தேதி தான். ஸோ அதனால ஊராட்சி தினமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல ஒரு சின்ன பையன் அதை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இறந்து போயிட்டான். ஸோ அதனால சென்னையில உணவுத்துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மக்களவை தேர்தலில் அதிக சொத்துள்ள வேட்பாளர் 18வது மக்களவை தேர்தலில்
ஒரு வேட்பாளருக்கு அதிக சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு அப்படின்னா 5785 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமினேஷன் ஃபார்ம்ல அவரே ஃபில் பண்ணிருக்காரு. டி சந்திரசேகர் அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ உணவு பாதுகாப்பு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு FSSI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டுக்கான லாரியஸ் அமைப்பு ஐரோப்பாவில் இருக்கு. ஸோ இந்த லாரியஸ் அமைப்பின் விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா விளையாட்டுகளும் உட்பட சிறந்த வீரரை தேர்வு செய்வாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நோவாக் ஜோகோவிக் டென்னிஸ் வீரர் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு தெரியும். சிறந்த வீராங்கனை அப்படின்னா ஐட்டானா பொன்மட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கால்பந்தை சார்ந்தவங்க, அவங்க வந்து சிறந்த வீராங்கனை அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைட்டி குரூட் அப்படின்றவங்க வீல் சேர் டென்னிஸ் சிறந்த மாற்றுத்திறனாளி வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. சைம் பெல்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆயிக்காங்க. ஓகேங்களா? சிறந்து மீண்டெழக்கூடிய வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் CSIR இருக்கக்கூடிய தலைமையகத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனால ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா இணைஞ்சிருக்காங்க. சுல்தான் அல்மத் அல் ஜாஃபருக்கு என்ன பண்ணிருக்காங்க உலகளாவிய ஆற்றல் ஊக்க விருது அப்படின்றது கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். உலக அளவில் அதிக வெப்பம் அப்படின்றது என்ன பார்த்தோம், அதிக வெப்பத்தினால் தொழிலாளர்கள் 70% பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ILO வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். நாட்டின் அகதிகளை நாடு கடத்தும் மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா ருவாண்டாவில் இருக்கக்கூடிய அகதிகளை அவங்க நாட்டுக்கே கொண்டு போறதுக்கு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேசிய பாதுகாப்பு உத்தியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தலைமைத்துவ நாடாக இந்தியாவை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் 2026 நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம். மாங்காய்களை பழுக்க வைப்பதற்கு என்ன வேதிப்பொருள் பயன்படுத்துறாங்க, கால்சியம் கார்பைட் அப்படின்றது பயன்படுத்துறாங்க. ஸோ ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. நோவாக் ஜோகோவிக் டென்னிஸ் லாரியஸ் விருது சிறந்த வீரர் விருது பெற்றிருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். எனக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.